மாவு பிசைதல். காலை நேரம். அவள் குளித்து முடித்து ஆடை அணிந்து இப்போது சமையலறையில் மும்முரமாக இருந்தாள். அவளுடைய ஈரமான கூந்தலில் இன்னும் ஒரு துண்டு சுற்றப்பட்டிருந்தது. அந்த ஈரமான கூந்தலில் சிகைக்காய் ஷாம்பூவின் மணம் நீங்காமல் இருந்தது. மாவு பிசைந்து கொண்டே நின்றிருந்த அவளது முதுகு வெறுமையாக இருந்தது. அவளது கைகள் முழுமையாக ஒட்டும் மாவால் படிந்திருந்தன. அவளது உடல் சமையலறையில் இருந்தது. ஆனால் அவளது மனமோ அவனுடன் கழித்த கடந்த இரவின் காதலில் மூழ்கியிருந்தது. அந்த நினைவுகள் மேலோங்கிய தருணத்தில் அந்த தீவிரமான இன்பத்தின் எதிரொலியால் அவளது உடல் நடுங்கியது. அவள் மாவு பிசையும்போது கைகளின் அந்த சீரான இயக்கம் முந்தைய இரவு அவனால் முழுமையாக வருடித் தடவப்பட்ட அவளது மார்பகங்களில் ஒரு இனிமையான வலியை தூண்டியது. அவளது காம்புகளில் இன்னும் அவனது பற்களின் அடையாளங்கள் இருந்தன. அவை இடைவிடாமல் துடித்தன.